இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படியாக வந்த உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து உயர்த்துவாராக. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாகட்டும். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மகிமையின் ராஜா நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கிறார். எத்தனை சந்தோஷமா இருக்கிறது. ஆமென். இந்த 2026வது வருஷம் ஏப்ரல் மாதத்தில் முதலாவது நாளிலே அவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை ஆசீர்வதித்து பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்துவாராக. கர்த்தர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த மாதத்தில் ஏப்ரல் மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக உபாகமம் 11வது அதிகாரம் 24, 25வது வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாயிருக்கும். வனாந்தரத்தையும் லீபனோனையும் தொடங்கி ஐபிராத் நதியும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பது இல்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெல்லாம் வரப்பண்ணுவார். கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லாமா? அன்பான தேவ ஜனமே, நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய வழிநடத்துதல்களை நீங்கள் கூர்ந்து கவனிக்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால், இந்த வாக்குத்தத்தத்தை குறித்த இந்த செய்தி உங்கள் உள்ளத்தில் வந்ததுமே நீங்கள் துள்ளி குதித்திருப்பீர்கள். ஏனென்றால் வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார், உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடைய என்று. எத்தனை சந்தோஷமா இருக்கிறது. ஏன் இந்த சந்தோஷம் என்றால், மனுக்குலம் ஆதாமை தேவன் தமது சாயலாகம் தமது ரூபத்தின்படியும் சிருஷ்டித்தார். இந்த ஆதாம் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்துவிட்டு தேவனை துக்கப்படுத்திவிட்டு கர்த்தரை விட்டு விலகி வந்து விட்டான். கர்த்தர் ஆதாமை பார்த்து சொன்னாரு, இந்த பூமி உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் என்று சொல்லி அவனை சபித்தார். அன்பான தேவ ஜனமே, ஆதாமே, இந்த பூமி உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த முள் என்பது பிதாவாகிய தேவனால், சர்வ வல்லமையுள்ள தேவனால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பயங்கரம், அது சாபத்தை குறிக்கிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அதே மனுக்குலத்தை பார்த்து, நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார், இந்த பூமி உங்களுடையது. கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? இது சாதாரண ஒரு வாக்குத்தத்தம் அல்ல. என் மகிமையின் கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆதாமே, உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்புக்கும். ஆதாமே, நீ சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறாய் என்று சொல்லி கர்த்தர் ஆதாமை சபித்து அவனை தேவ சமூகத்தை விட்டு வெளியே துரத்தி விட்டார். ஆனால் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடம் எல்லாம் உங்களுடையது. அல்லேலூயா. நீ எந்த இடத்துல போய் நிற்கிறியோ, உன் உள்ளங்கால், இந்த உள்ளங்கால் என்பது ஜெய ஜீவியத்தை குறிக்கிறது. உனக்குள்ள ஒரு தெய்வீக வல்லமை, ஒரு தெய்வீக மகிமை, ஒரு தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ளே உண்டாகி இருக்கிறது என்பதை இது வெளிப்படுத்துகிறது. நீ எந்த இடத்துல போய் நிற்கிறையோ அந்த இடத்துல ஒரு பெரிய மகிமை சூழ்ந்து கொள்ளும். உங்களுக்கு முன்பதாக எந்த ஒரு காரியமும் சத்துருவாக முள்ளாக இருப்பது இல்லை. ஆமேனா? நான் எந்த இடத்துல போய் நின்னாலும் என்ன குத்துற ஏதோ ஒரு முள் இருக்குது ஆண்டவரே. சொந்தக்காரங்க மத்தியில் போனா என்ன குத்துறாங்க, என்னால் ஜெயிக்க முடியல. வேலைக்கு போனா எங்கேயோ ஒரு முள் என்னை குத்துகிறது. நான் வீடு கட்டணும்னு நினைச்சு போறேன், என் வீட்டை கட்டணும்னு நினைக்கிறேன், அல்லது என் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு முள் இருக்கிறது. அன்பான தேவஜனமே, இந்த ஆபிரகாமின் சந்ததிக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆபிரகாமின் சந்ததியே, இனி உனக்கு முன்பதாக ஒரு சத்துருவும் இருப்பதில்லை. இது மகிமையின் அனுபவம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மகிமையின், கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு உள்ள இருக்கிறது. தேவ பிரசன்னம் உங்க இருதயத்துக்குள்ள வந்திருக்கிறபடினாலே நீங்க எந்த இடத்துல போய் நின்னாலும் உங்களை குறித்த பயமும் திகிலும் அச்சமும் உங்களை சூழ்ந்திருக்கிற ஜனங்களுக்கு உண்டாகும். காரணம், உங்களுக்குள்ள மகிமை உட்பிரவேசித்திருக்கிறது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது? ஒரு ஆமென் சொல்லாமா? அன்பான தேவ ஜனமே, கண்டிப்பாக இந்த உலகத்தில் நாம் தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாக நாம் நிற்கிறோம்.
இந்த கால் என்பது ஜெய ஜீவியம். இந்த கால் உன் உள்ளங்கால் மிதிக்கிற இடம் என்று சொல்லுவது நீ ஜெயமெடுத்து விட்டாய். ஏனென்றால் வீரனுடைய கால் என்று வேதம் சொல்லுகிறது. வீரனுடைய கால். கர்த்தர் வீரனுடைய கால்களில் பிரியப்படுவது இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய கால்களை மகிமையின் கால்களாக, ஜெயங்கொண்ட கால்களாக நிறுத்துகிறார். 66வது சங்கீதம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது இந்த கால் என்பது இடராமல் தளராமல் தேவ பிரசன்னத்துக்குள்ளாக வருவதை பார்க்கிறோம். வாசிப்பாளா 66:9 சங்கீதம். அவர் நம்முடைய கால்களை தள்ள ஒட்டாமல், அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டார். கரங்களை சொல்லாமா? இதுக்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். மனுக்குலம் பாவம் செய்துவிட்டு தள்ளாடினது. ஆனால் என் ஆண்டவராகிய கர்த்தர், என் மகிமையின் கர்த்தர் என் காலை தள்ளாட ஒட்டார் என்றால் என்ன அர்த்தம்? வாசி. நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். நம்முடைய ஆத்துமா உயிரோட, ஜீவன் நமக்குள்ளே வந்து விட்டது. அல்லேலூயா சொல்லாமா? உன் கால் தள்ளாட ஒட்டார் என்றால் உன் உள்ளங்கால் எங்கெல்லாம் நீ போய் மிதிக்கிறியோ, நீ எந்த இடத்துல போய் நிற்கிறியோ அந்த இடத்துல எல்லாமே உனக்கு ஜெயம்தான். உன் காலை தள்ளாட விடுவதில்லை. நம்முடைய ஆத்துமாவை உயிரோட காக்கிறார். இந்த கனியை நீ புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவா என்பதுதான் இந்த மனுக்குலத்தின் மேல் இருந்த பொல்லாத சாபம். ஆமென். ஆனால் உன் கால் தள்ளாடாது. உன் உள்ளங்கால் மிதிக்கிற எவ்விடத்தையும் உனக்கு தந்தேன் என்று சொல்லுவது ஜெய ஜீவியம். அது தேவ வல்லமையின் ஜீவியம். அது ஒரு மகிமையின் ஜீவியம். இந்த மகிமை இன்றைக்கு நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அன்பான தேவ ஜனமே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தின் மூலமாய் உடன்படிக்கை செய்கிறார். இந்த வசனத்தின்படி நீங்கள் வாழ்வீர்களே ஆனால் இந்த வசனத்தினுடைய இந்த நீதியுள்ள இந்த மகிமையின் வாக்குத்தத்தங்களை நீங்கள் உங்கள் தோளின் மேலே நீங்கள் சுமந்து கொள்வீர்களே ஆனால், என்னைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை உன் தோல் மேல உனக்கு எப்படி ஒரு மாற்றுக்கு ஒரு நுகத்தை எடுத்து அந்த மாட்டினுடைய கழுத்தின் மேல தோல் மேல வைப்பார்களோ, அதே போல இந்த வசனத்தை எடுத்து உங்கள் தோல் மேல நீங்கள் போட்டுக்கொண்டீர்கள். இந்த வாக்குத்தத்தத்தினுடைய இந்த வசனத்துக்கு உங்களை உட்படுத்தி கொண்டீர்கள். தேவ சமூகத்தில் இந்த வேத வசனத்தை வாஞ்சியோடு வாசிக்கிறீர்கள். எப்பெல்லாம் தேவ சமூகம் கூடுகிறதோ அப்போதெல்லாம் வந்து இந்த வார்த்தையை கேட்கிறீர்கள். இந்த வார்த்தையின் உடன்படிக்கை உங்கள் தோளின் மேல் இருக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. இந்த வசனத்தை எப்படி அவர் சொல்றார்? நான் மறுபடியும் இப்போ வாசிக்க பார்க்கலாம். உபாகமம் 11:24-25 வாசிக்கும் போது, உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதா இருக்கும். வனாந்தரத்தையும் லீபனோனையும் தொடங்கி ஐபிராத்து நதியையும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பூமியை நாம் சுதந்திரித்திருக்க வேண்டும். அது எதை காண்பிக்கிறது என்றால், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 1000 வருட அரசாட்சியில நாம் அவரோடு கூட ஆளுகை செய்வதை இது காண்பிக்கிறது. எத்தனை பேருக்கு சொல்றது விளங்குகிறது? ஆமெனா? உங்கள் எல்லை என்று சொல்லி, ஏன்னா இவன் சபிக்கப்பட்டவனாய் தேவனுக்கு சத்துருவாக மாறிவிட்டான். ஆனால் கர்த்தர் உன் எல்லைன்னு சொல்றார். உனக்கு ஒரு எல்லையை குறிக்கிறார். அடுத்தது, உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து ஒரு சத்துருவும் உனக்கு முன்னாடி இருப்பதில்லை. ஒருத்தனும் உனக்கு முன்னாடி இருப்பது இல்லை என்பது அது மகிமையை காண்பிக்கிறது. நமது கர்த்தருடைய மகிமையை காண்பிக்கிறது. மகிமையுள்ள கர்த்தர் நமக்கு மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போல் அவர் நமக்குள்ளே இருக்கிறார். மகிமையுள்ள கர்த்தர் மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலமாய் அவர் நமக்குள்ள இருக்கிறதுனால உங்களுக்கு முன்னாடி ஒருத்தனை எதிர்த்து வருவது இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது எப்படிப்பட்ட மகிமை என்றால், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெல்லாம் வரப்பண்ணுவார். பாருங்க, நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து, இவனுக்கு உள்ளே பயம் இருந்தது. ஆனால் அதனால இந்த உலகத்தோடு இவனுக்கு பகை ஏற்பட்டது. இன்றைக்கு மகிமையின் கர்த்தருடைய மகிமையின் வசனங்கள், வார்த்தை, மகிமையின் கர்த்தர் நமக்கு மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போல் நமக்கு இருக்கிறார். அதனால அந்த மகிமை உங்களுக்குள் இருக்கிறதுனால
உங்களை குறித்த பயமும் கெடியும் மற்றவர்களுக்கு வரும். காரணம், உங்களுக்கு உள்ள மகிமை இருக்கிறது. கர்த்தருடைய மகிமையின் வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு இருக்கிறது. அதைத்தான் இன்னைக்கு சொல்றார் 27. இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம். இந்த கீழ்ப்படிந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்தோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தை தியானித்து, ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தினுடைய மகிமையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே உங்கள் உள்ளங்கால் எங்க எல்லாம் மிதிக்குதோ அது உங்களுடையது. ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க போவீங்க, எனக்கு இன்னைக்கு காசு கண்டிப்பா எனக்கு வந்து ஆகணும். சூழ்நிலையெல்லாம் பார்த்தா வேற மாதிரி எதிர்மறையா இருக்கும். எனக்கு கண்டிப்பா எனக்கு காசு வேணும், ஒருத்தர் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க, அல்லது யாரோ ஒருத்தர் லோனோ இல்லை ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க போறீங்க. ஆனால் சூழ்நிலையை பார்க்கும்போது எல்லாமே எதிர்மறையா இருக்கும். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, உங்களை குறித்த பயமும் கெடியும் அவங்களுக்கு வர பண்ணுவார். ஆமேனா? நீ போய் நின்னா அது உங்களுடையதாக இருக்கும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது உங்களுடையதாக இருக்கும். ஏனென்றால் இந்த ஆதாம் தேவனுடைய இந்த பிரமாணங்களை, இந்த மகிமையின் கர்த்தரை தன்னுடைய தோளின் மேலே சுமந்து கொண்டு இந்த மகிமையின் கர்த்தருடைய மகிமையை கண் முன்னாடி கண்டு அவருடைய பிரமாணங்களுக்கு உட்படுவதற்கு இந்த ஆதாம் தவறிவிட்டான். அதனால இந்த ஆதாமுக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பித்தது. இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமியாக இருந்தது. இந்த ஆதாமுடைய ஜென்ம சுபாவத்தினாலும் ஆதாமுடைய ஜென்ம பாவத்தினாலும் தான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எத்தனையோ முள்ளுகள் இருந்தது. இந்த அந்த வழிகள் எல்லாம் சாபம். ஆனால் இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், இப்போ நோவா பிறந்தபோது லாமேக்கு நோவாக்கு ஒரு பேர் வைப்பாரு. என்ன பேர் தெரியுமா? கர்த்தர் சபித்த பூமியிலே அவருக்கு ஒரு பெரிய வெளிச்சம் இருந்தது. கர்த்தர் சபித்த பூமியில இந்த குமாரன், இந்த மகன் நமக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுப்பான், ஒரு ரெஸ்ட் கொடுப்பான். உனக்கு எங்கேயுமே யுத்தம் இருக்காது. நோவா என்று சொன்னால் ரெஸ்ட் என்று அர்த்தம். ஆதியாகமம் 5:28-29 வசனத்தை வாசிக்கும் போது, லாமேக்கு 969 வயதான போது நல்லா வாசி. 182 வயதான போது, நல்ல வாசியத மறுபடியும். லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு எவ்வளவு வேலை செஞ்சாலும் எனக்கு கையில வட்டிக்கு காசு கொடுத்தே இன்னைக்கு ஒரு முள் எவ்வளவு வலி இருக்கும் இல்லையா? நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் நமக்கு அந்த வேலையிலும் என் கைகளின் பிரயாசத்திலும் எனக்கு இளைப்பாறுதலை கொடுப்பான். ஏன் இன்னைக்கு நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாம் இன்னைக்கு வட்டி காசுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் அல்லது வீணான காரியத்துக்கும் செலவாகிறதே? அது முள் அன்பானவர்களே, அது சாபம். காரணம் என்ன? அவன் மகிமையின் கர்த்தரை தரிசியாமல், மகிமையின் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை அவருடைய வார்த்தைக்கு உடன்படாமல் ஓடி ஒளிந்து கொண்டான். அதனால இன்னைக்கு நாம் உன்னுடைய முகத்தின் வியர்வையால் நீ ஆகாரம் புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் என்று கர்த்தர் சபித்து விட்டார். ஆனால் லாமேக்கு ஒரு நல்ல வெளிச்சம் கிடைத்தது. கர்த்தர் சபித்த இந்த பூமியில எங்களுடைய வேலை, நாங்கள் எங்கள் முகத்தின் வியர்வையினால் கஷ்டப்பட்டு சாப்பிடுகிறோம். ஒரு வீடு கட்ட முடியல. என் பிள்ளைங்க எங்களை வந்து கேட்குறாங்க, எங்க ஒரு நல்ல வீடு இல்லை, எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் இல்லை, எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. காரணம் என்னவென்றால் இது பயங்கரமான சாபம். ஆனால் இன்றைக்கு ஆபிரகாமுக்கு கர்த்தர், மகிமையின் கர்த்தர் தரிசனமாகி, ஆபிரகாம் யாரை கண்டார்? மகிமையின் கர்த்தரை தரிசித்து அவருடைய வார்த்தையை உட்கொண்டார். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இது வாக்குத்தத்த செய்தியா இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமா போறேன், நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஆதாம் ஓடி ஒளிந்து விட்டான். பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே மகிமையின் கர்த்தர் வார்த்தையை கொடுக்க வந்தார். மகிமையின் கர்த்தர் இந்த மனுக்குலத்தோடு ஆதாமோடு கூட பேசும்படி, அவருடைய பிரமாணங்களை கொடுக்கும்படி வந்தார். இந்த ஆதாமும் ஏவாளும் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். அதனால மனுக்குலத்தின் மேல பொல்லாத சாபம். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கண் விழிச்சு நைட் ஷிஃப்ட், இன்னைக்கு பெண்கள் சகோதரிகள்லாம் நைட் ஷிஃப்ட் போறதுல எவ்வளவு ஒரு சாபம் தெரியுமா? அது
இவ்வளவு பெரிய இப்படி போய் உழைக்கிறோம், ஆனால் எங்களுக்குள்ள ஒன்றுமில்லையே என்று சொல்லி ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு பெரிய வலிகள் இருந்திருக்கலாம், ஒரு பெரிய வலிகள் இருக்கலாம், முள்ளுகளாக இருக்கலாம். ஆனால் இந்த ஆபிரகாம் என்ன செய்தார்? மகிமையின் கர்த்தரை தரிசித்து அவரோடு உடன்படிக்கை செய்து, அந்த உடன்படிக்கையின் கர்த்தர் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்கு, பிரமாணங்களுக்கு தம்முடைய நுகத்தை, தம்முடைய தோலை, தம்முடைய கழுத்தை அவருடைய பிரமாணங்களுக்கு உட்படுத்தினார். எத்தனை சந்தோஷமா இருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ஆபிரகாமின் சந்ததிக்கு வார்த்தையின் மூலமாய் உடன்படிக்கை செய்து, இந்த வார்த்தையில மகிமையின் கர்த்தரை தரிசிக்கும்படியாய் கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். ஆபிரகாமுக்கு மகிமையின் கர்த்தர் தரிசனமாகி வார்த்தையோடு உடன்படிக்கை செய்தார். டிஃபரெண்ட் புரிஞ்சுக்கணும். அதனால தான் அவர் சொன்னாரு, ஆபிரகாம் தன்னுடைய சந்ததிக்கு என் வார்த்தைகளை உபதேசிப்பான். ஆமேன் சொல்லாமா? இதெல்லாம் காட்ட நமக்கு நேரம் இல்லை, கவனிங்க. ஆபிரகாம் அவன் சந்ததிக்கு என் வார்த்தைகளை போதிப்பான். எந்த தகப்பன் தாம் பிள்ளைங்களுக்கு வசனத்தை போதிக்கிறானோ அவன் ஆபிரகாமின் சந்ததி. இன்றைக்கு நீங்களும் நாங்களும் குடும்ப ஜெபத்தில் உட்கார்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு வசனத்தை போதிக்கிறோம். அந்த தகப்பன் போதிக்கணும். அந்த தகப்பனுக்கு வசனத்தினுடைய மகிமையின் கர்த்தர் தரிசனமாக இருக்க வேண்டும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் அடிமைப்பட்டு கிடந்த அந்த எகிப்தை விட்டு அவர்களை புறப்படச் செய்து, பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய அந்த பலியினால புறப்படச் செய்து, அவர்களை சீனாய் மலையில தேவனுடைய வார்த்தையோடு உடன்படிக்கை செய்து, இந்த வார்த்தையில மகிமையின் கர்த்தரை தரிசியுங்கள் என்று சொல்லி அவர்களோடு உடன்படிக்கை பண்ணினார். எப்படி பண்ணினார்? நீங்கள் ஓரேபிலே கர்த்தர் உங்களோடு உடன்படிக்கை பண்ணும் ஒரு உருவத்தையும் காணவில்லை, எந்த ஒரு விக்கிரகத்தை நீங்கள் காணவில்லை. அவர் மகிமையாய் சீனாய் மலையில அக்கினியிலும் அவர் அந்த புகையிலும் மகிமையில காட்சி கொடுத்தார். ஆக இந்த வார்த்தையினுடைய உடன்படிக்கை என்ன? மகிமையின் கர்த்தரை தரிசியுங்கள். அந்த மகிமையின் கர்த்தர் உங்கள் உள்ளத்திலே நீங்கள் தரிசிப்பீர்களே, ஆனால் அந்த மகிமை உங்களுக்கு உள்ளே வந்து விட்டது. அந்த மகிமைக்கு முன்பதாக எந்த சத்துருவும் இல்லை. ஆமென் சொல்லாமா? உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையது. யாருமே வீடு இல்லை, எனக்கு வீடு இல்லைன்னு சொல்றது சாபம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதா இருக்கும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்த போது ஆபிரகாம் அந்த தேசத்திலே பரதேசியாய் சஞ்சரித்தார். காரணம், அவர் வாக்குத்தத்தங்களை பெற்றார். நல்லா கவனிங்க. ஆபிரகாம் இந்த வாக்குத்தத்தங்களை பெற்ற போது அவர் இந்த கானானிலே அவர் பரதேசி. அவருக்கு அப்பதான் மகிமையின் கர்த்தர் தரிசனமாகிறார். அவர் அஸ்திபாரமுள்ள நகரமாகிய சீயோன் எருசலேமுக்கு அவர் 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 தம்மை ஒப்பு கொடுத்து மகிமையின் கர்த்தரை தரிசித்து, சீயோனிலே வாசமா இருக்கிற கர்த்தருக்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லை, அவர் எனக்கு ஒரு சொந்த பூமியை கொடுக்க வேண்டிய, சந்ததிக்கு ஒரு சொந்த பூமியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மகிமையின் கர்த்தரையே எல்லா காலத்திலும் அவர் மகிமைப்படுத்தினபடினாலே அவர் என்ன செய்தார் என்றால், அஸ்திபாரம் போட்டு வீட்டை கட்டாமல் கூடாரத்திலே குடியிருந்தார். இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். உடன்படிக்கையில் தான் உறவு இருக்கிறது. எடுத்து வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரத்தில், ஆதியாகமத்தின் புத்தகம் 15 வாசிங்க, நமக்கு நேரம் இல்லை. 18 வாசிக்க போகலாம். 15ஆம் அதிகாரம் 18. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமுடைய உடன்படிக்கை பண்ணி, எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதாம் உடன்படிக்கை விட்டு மீறி வந்து விட்டான். இந்த ஆபிரகாமோட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதியின் துவங்கி ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். கரங்களை உத்தரவு சொல்லாமா? காரணம் என்ன? இந்த வார்த்தையினுடைய உடன்படிக்கைக்கு இந்த ஆபிரகாம் தன்னுடைய நுகத்தை கொடுத்தார், தாம் பிள்ளைகளுக்கு போதித்தார். எந்த தகப்பன் தன் மனைவி தன் பிள்ளைகளுக்கு இதுதான் உபதேசம், இந்த உபதேசத்தின் வழியில் நீங்க நடக்க வேண்டும் என்று சொல்லி இதை கற்பிக்கிறானோ அவன் மகிமையின் கர்த்தரை தரிசித்திருக்கிறான்.
அந்த மகிமையின் கர்த்தர் சொல்றாரு, உன் உள்ளங்கால், இந்த உள்ளங்கால் என்பது ஜெயஜீவியத்தை காண்பிக்கிறது. 119 சங்கீதம் 101வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது 119 சங்கீதம் 101வது வசனம், உம்முடைய வசனத்தை நான் காத்து உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். ஆக காலை விலக்குவது என்பது அது மகிமையின் காரியத்தை வெளிப்படுத்துகிறது. மனிதன் பாவம் செய்தபடினாலே இந்த உலகம் அவனை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. அவனால எந்த இடத்துல போனாலும் தோல்வியை தழுவி கொண்டிருந்தான். ஆனால் இந்த ஆபிரகாமுடைய சந்ததியார் இந்த வேத வசனத்துக்கு, இந்த நுகத்துக்கு உட்பட்டு இரவும் பகலும் இந்த வசனத்தையே தியானித்து ஜெயங்கொண்டபடியினாலே கர்த்தர் இந்த கால் என்று சொல்லுகிறார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, இது சாதாரண ஒரு வாக்குத்தத்தம் அல்ல, இது மீட்பின் வாக்குத்தத்தம், இது மீட்பின் சத்தியம். நம்முடைய கால் இந்த சாபத்திலிருந்து மீட்கப்பட்டு மகிமை அடையும் என்பதைத்தான் கர்த்தர் இங்கே வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ஒரு சத்துருவும் இல்லை, எங்கும் இளைப்பாறுதல். கர்த்தர் சபித்த பூமியிலே இவன் நம்மை இளைப்பார, நம்முடைய வேலையிலும் நம்முடைய பிரயாசத்திலும் இவன் நம்மை இளைப்பார பண்ணுவான். இனிமே உங்க வேலையில ஒரு இளைப்பாறுதல் இருக்க போகிறது. எல்லாரும் சொல்லாமா? உங்களுடைய பிரயாசத்தில் ஒரு இளைப்பாறுதல், ஒரு ரெஸ்ட். எங்குமே மனக்கசப்பு இருக்காது, மன கஷ்டம் இருக்காது. ஏனென்றால் நீங்கள் நுகத்துக்கு உட்பட்டிருக்கிறீர்கள், இந்த வேத பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். சபை கூடும் போதெல்லாம் ஓடி வந்து தாகத்தோடு இந்த பிரமாணத்தை கேட்கிறீர்கள். இந்த பிரமாணத்தை கேட்டு அப்படியே இந்த பிரமாணத்துக்கு ஒப்பு கொடுக்கிற உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அன்பானவர்களே, இந்த ஆபிரகாம் தான் இந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டவராக நின்றார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? இந்த வசனத்தோடு உடன்படிக்கை செய்யுங்கள். இந்த வசனத்தை தியானம் பண்ணீங்க அப்படின்னா நீங்க மகிமை அடைஞ்சிருவீங்க. ஆபிரகாம் மகிமையின் கர்த்தரை தரிசித்து வார்த்தையை கை கொண்டார். ஆபிரகாமுடைய சந்ததிக்கு வார்த்தையை கொடுத்து மகிமையின் கர்த்தரை தரிசிக்கும்படியாய் அவர் கட்டளையிட்டார். எத்தனை சந்தோஷமா இருக்கிறது. உபாகமத்தின் புத்தகம் 26 அதுல 18 வாசிங்களேன். 18-19 வாசிங்க. உபாகமம் 26:18-19. நீ இளைத்து இல்ல, உபாகமம் 26:18-19. கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லிருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகள் எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாயிருப்பாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பைபிளை தியானம் பண்ணாதவெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா இல்லையா? ஆமேனா? நம்ம எல்லாம் காலையில, நீங்கெல்லாம் காலையில எழுந்து 5 மணிக்கு மேலே உங்களுக்கு தூக்கமே வராது. ஆமேனா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில பேர் 4 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறீர்கள். கர்த்தருடைய மகிமையின் ஆசீர்வாதம் உங்கள் தலையில் மேல் என்றென்றைக்கு நிலைத்திருப்பதாக. அப்படி அதிகாலையில் எழுந்து ஜெபித்து அவருடைய வசனத்தை தியானித்து அவருடைய கட்டளை என்ன என்று உங்கள் அந்த பிரமாணத்தை உங்கள் தோல் மேல் ஏற்றுக்கொள்கிறீர்கள். அப்படி நீங்கள் கை கொண்டால் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை, இந்த கட்டளையை நீ கை கொண்டால், காலையில எழுந்து ஆண்டவரே நான் இன்னைக்கு என் வாழ்க்கையை எப்படி நடத்தணும், உங்க வசனம் என்னை நடத்தட்டும் ஆண்டவரே. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. உம்முடைய வசனம் என் கோலும் என் தடியுமா இருக்கிறது. என் நல்ல மேய்ப்பரே, இந்த வசனம் என்னை நடத்தட்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் இந்த கட்டளைகளை தியானிக்கிற ஜனமே, உன் உள்ளங்கால் மிதிக்கிற எவ்விடத்தையும் கர்த்தர் உனக்கு சொந்தமாக கொடுத்தார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நல்லா கவனிங்க. மகிமையின் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உடன்படிக்கைக்கு, அவருடைய வார்த்தையின் உடன்படிக்கைக்கு அவர் உட்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் தரிசனமாகி வார்த்தையின் உடன்படிக்கையை கொடுத்து விட்டு மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்க்கும்படி வைத்தார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்த்ததுனால எல்லாமே என் கர்த்தருடைய கிருபை. இந்த வார்த்தையுடைய மகிமை என்ன தெரியுமா? எல்லாமே என் கர்த்தருடைய கிருபை. என் கர்த்தருடைய கிருபையினால தான் எல்லாவற்றையும் நான் சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர்.
ஏதோ இன்னைக்கு நான் சம்பாதிச்சது கிடையாது, ஏதோ இன்னைக்கு எங்க அப்பா சொத்து கிடையாது, இது எங்க அம்மா சேர்த்து வச்சது இல்லை, எங்க அப்பா என்ன படிக்க வைக்கல, எங்க அம்மா என்ன பாராட்டி என்ன சீராட்டி என்ன வளர்க்கல. என் கர்த்தருடைய கிருபை எங்க அப்பாவுக்கு அந்த பலனை கொடுத்தது, எங்க அம்மாவுக்கு அப்படிப்பட்ட அன்பை கொடுத்தது என்று கர்த்தரை நோக்கி பார்த்து, அவருடைய கிருபையை நோக்கி பார்த்து, அவருடைய மகிமையை நோக்கி பார்க்கறது தான் அவருடைய கிருபை. 94 சங்கீதம் 18 வசனமா, அதை வாசி பார்க்கலாம். 94 சங்கீதம் 18 வசனம். என் கால் சறுக்குகிறது என்று, என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது, உம்முடைய கிருபை என்னை தாங்க. இந்த கிருபை தாங்க மகிமையானது. ஆண்டவரே, எங்க அம்மா சேர்த்து வச்சது, எங்க அப்பா சேர்த்து வச்சது, எங்க அம்மா எனக்கு உதவி செய்தாங்க, என் சொந்த பந்தம் எனக்கு உதவி செய்துச்சு, எங்க மாமா எனக்கு உதவி செய்தார், அப்படியெல்லாம் இல்லை ஆண்டவரே. நீங்க உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் நீ சவதரித்து எனக்கான எல்லா ஆசீர்வாதங்களையும் நீ கொடுத்திருக்கு. இதுதான் மகிமையின் கர்த்தரை தரிசிப்பது. எத்தனை பேர் புரியுது? வராமேன்னு சொல்லாமா? அப்போ கர்த்தர் சொல்றார், இப்ப இந்த மகிமையை தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்கள். என் கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். அப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை கொண்டு போயிட்டு இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துல நீ கட்டாத பட்டணம், நீ கட்டாத வீடு, நீ நாட்டாத திராட்சை தோட்டம், நீ நாட்டாத ஒலிவ தோப்பு, நீ நாட்டாத மாதளம் செடியுடைய தோப்பு, எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன்றாரு. நல்லா மறுபடியும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. மகிமையின் கர்த்தர் என்பது அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே எனக்காக அடிக்கப்பட்டவர், எனக்கான எல்லா நன்மைகளையும் அவரே கொடுக்கிறவர். இதுதான் உடன்படிக்கை. அப்போ இன்னைக்கு இந்த மகிமையின் ஆசீர்வாதம் உங்களுக்குள் இருக்குமே ஆனால், என் வீடு நான் கட்டல, என் கர்த்தர் கட்டினது. ஆமென். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். ஆபிரகாமுக்கு மகிமையின் கர்த்தர் தரிசனமானதனால அவர் அஸ்திபாரம் போட்டு வீட்டை கட்டாமல் அவர் என்ன செய்தார் என்றால், அஸ்திபாரங்களும் மதில்களும் உள்ள நகரமாகிய அந்த மகிமையின் எருசலேமுக்காக அவர் காத்திருந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வார்த்தையின் உடன்படிக்கை கொடுத்து விட்டு மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்க்க சொல்ல. அப்புறம் மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்ப்பாயானால் வாசிங்க, அந்த உபாகம புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அங்கே மகிமையான வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். 6ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களை. எப்பா, என் கால் சறுக்குதுன்னு சொல்லும் போது என்னது? என் கால் சறுக்கு என்னது? எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து இது, எங்க அப்பா கட்டின வீடு இது. இன்னைக்கு நான் போய் வேலை செஞ்சு சம்பாதிச்ச பணம் இது. அது அப்படி சொல்ற எண்ணம் கால் சறுக்குது. நீ நிறைய பேர் காணிக்கை தசம பாகத்தை குறித்து பேசும்போது நிறைய பேருக்கு கசப்பா இருக்குது. ஐயோ, நான் போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், இதுல எப்படி நான் தசம அன்பாய் சொல்லுகிறேன். நான் ஒரு டைம்லலாம் தசம பாகத்தை குறித்து பேசுறதுக்கு ரொம்ப பயப்படுவேன், வெக்கமா இருக்கு எனக்கு. ஐயோ, அது மகிமையின் கர்த்தர். அது நீ கட்டாத பட்டணம் என்பதுதான் உன் உள்ளங்கால் மிதிக்கும் எவ்விடத்தை உனக்கு கொடுத்தேன். அவர் மகிமையின் கர்த்தர். எதுவுமே என்னுடைய எல்லாம் எனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அன்பான தேவ ஜனமே, அது ஆராதனை. என் கர்த்தர் மகிமையின் கர்த்தர் என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கிற ஆராதனை அது. என்னுடைய வசனத்தோடு என்னுடைய வசனங்களை கை கொண்டு நடவுங்கள் என்பது மகிமையின் கர்த்தருடைய ஆராதனை. அது இங்க சொல்றாரு பாருங்க, நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்கள் நிரம்பிய வீடுகளையும் நீ நிரப்பல. இந்த 40 வருஷ காலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன கத்து கொடுத்தாருன்னா, மகிமையின் கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஓய்வு நாள் தோறும் மோசேக்கு கொடுக்கப்பட்ட இந்த நியாயப்பிரமாணத்தை அந்த வனாந்தரத்திலே வாசித்து
இந்த ஜனங்கள் கேட்டு 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 நான் அல்ல, அல்லேலூயா, நான் அல்ல, நான் என் வீட்டில் நிரம்பி இருக்கிற அத்தனை சகல வஸ்துக்களும் என் கர்த்தர்ன்ற பார்வை வரும் பாருங்க. உன் உள்ளங்கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் கர்த்தர் உனக்கு தந்தார். உனக்கு முன்னாடி ஒரு சத்துருவும் இல்லை. உனக்குள்ள ஒரு மாபெரும் இளைப்பாறுதலை கர்த்தரை கட்டளையிடுகிறார். என் வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை வஸ்துக்களும் என் கர்த்தருடையது. கர்த்தர் சொல்றாரு, இப்போ சொல்றாரு, நீ போப்பார, நீ 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 சுதந்திரிக்க போகிற தேசம் நீ கட்டாத பட்டணம், நான் உனக்கு உலக தோற்றத்துக்கு முன்னே ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். ஆமென் சொல்லாமா? அன்பான தேவஜனமே, இந்த நல்ல கவனி, நமக்கு ஒரு நல்ல வீடு, நல்ல இப்போ வாடகை வீடாக கூட இருக்கட்டும், ஆனால் எனக்கு வீடு இல்லை, என் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறது சாபம். ஒழுவுற வீட்டில் அப்புறமா வெயிலுக்கு மழை காற்று மழையில் ஏதோ ஒரு விதத்தில் அங்கே இருக்கிறது என்பது பயங்கரமான ஒரு சாபம் அது. ஆனால் கர்த்தர் இங்கே சொல்றாரு, நீ கட்டாத பெரிய பட்டணம், நீ நிரப்பாத சகல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடு. இது தேவனுடைய மகிமையை அடைந்த கர்த்தரை மகிமைப்படுத்தின அந்த மகிமை. பாரு, நீ தசமபாகம் செலுத்தும் போது, ஆண்டவரே என் வீட்டில் இழவு வந்துச்சு, ஆண்டவரே என் வீட்டு இழவு காரியத்துக்கு கூட இந்த தசமபாகத்தை எடுக்கவில்லை என்பது தான் பிரமாணம். இதெல்லாம் நான் பல முறை காட்டிட்டேன். இப்போ திடீர்னு ஒரு சாவு விழுந்துச்சு, கையில் காசு இல்லை, தசமபாகத்தை எடுத்து வச்சிருக்கிறேன், அந்த தசமபாகத்தை ஓடி போய் எடுத்து நான் செலவு பண்ணலான்னு அறிக்கை பண்ணுறான்றாரு. காரணம், உனக்கு நான் உலக தோற்றத்துக்கு முன்னே நான் ஆயத்தப்பட்டேன் என்பதை நீ உணர்ந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு காரணம் என்ன? இப்போ இந்த யோர்தான் கிட்ட நிற்கும் போது கர்த்தர் சொல்றாரு, நீ நிரப்பலன்றாரு. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன். எவ்வளவு திமிரு அகம்பாவம் இருக்கும் இல்லையா இந்த உலகத்தில். இந்த ஆதாமுடைய சந்ததிக்கு அவன் தசமபாகம் கொடுக்க மாட்டான். காணிக்கை என்பதுடைய மனமகிழ்ச்சி. நல்லா கவனிக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் இவங்களை கூட்டுன்னு போறாரு. நீ 3வது வருஷத்துல 3வது தசமபாகம் செலுத்துகிற வருஷமாக 3வது வருஷத்துல அறிக்கை பண்றா, மகிமையின் கர்த்தருக்கு தரிசனமானேன் என்று சொல்லி. அப்போ நீ கட்டாத பட்டணம், நீ நிரப்பாத உன் வீடு நான் நிரப்பினேன் என்று கர்த்தர் என் மகிமையின் கர்த்தர் எனக்கு என் வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் நிரப்பி வைத்திருக்கிறார். என்னுடையது என்று ஒன்றும் இல்லை. அங்கே கர்த்தர் சொல், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துகள் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டுகிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியா இருப்பார். கையை தட்டி நல்லா மகிமை செலுத்துவோமே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. என்ன செய்வார் தெரியுமா? பாரு, தேவனுடைய பிரமாணத்தை தோல் மேல சுமந்து கொண்டு தேவனோடு உடன்படிக்கை செய்திருக்கிற உனக்கு உன் பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், உன் சத்துரு இருப்பான், அவன் எடுத்து உனக்கு கொடுத்துருவாரு. ஆமெனா? இந்த பாவி என்ன, இந்த பாவி ஏன்னா எல்லாம் கர்த்தருடையது. அவன் கர்த்தரை, நீ கர்த்தரை மகிமைப்படுத்துறியா, நீ யாரை மகிமைப்படுத்துற? சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வசதியாக வீடு வாசல் கட்டி நல்லா நிறைய நிலம் போலலாம் வச்சுன்னு பயங்கரமாக இருப்பான். ஒரு ஸ்டேஜில் 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறைக்கு வெயிட் பண்ணி பார்ப்பாரு. அவர் நீடிய பொறுமை உள்ளவர். அவன் கர்த்தருக்கு மகிமை செலுத்த மாட்டான். அவன் வீட்டோடு காலி பண்ணி எங்கேயோ போயிடுவான். அவனுடைய சொத்தை நீதிமான் அனுபவிப்பான். நான் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நீதிமொழிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 13:22 வாசிங்க. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். நல்லவன் இருக்கிறானே, கவனிங்க, இந்த நல்லவன் என்ன செய்யறான்னா, தேவனுடைய பிரமாணத்துக்கு உட்பட்டு தேவனுடைய சமூகத்தில் கர்த்தரை அந்த வசனங்களுக்கு ஒப்பு கொடுத்து தாம் பிள்ளைகளுக்கு என் எதிர்காலம், என் சந்ததி என் கர்த்தரை ஆராதிக்கணும், என் சந்ததி நல்லா இருக்கணும்னு சொல்லி அவன் என்ன பண்றான்? தான் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வச்சுட்டு போறான். அவன் கர்த்தருக்கு பயப்படுறான், மகிமையின் கர்த்தரை தரிசிக்கிறான். பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். இந்த பாவி எதுக்கு சேர்த்து வைக்க? அவன் பாவி. அவன் கர்த்தரை அறியாம, கர்த்தரை மகிமைப்படுத்தாம, மகிமையின் கர்த்தரையுடைய அந்த உடன்படிக்கைக்கு உட்படாமல் அவன் ஆஸ்தியை நீதிமானுக்கு கொடுத்துருவேன்றாரு. ஆமென் சொல்லாமா? யாரு கொடுத்துருவாரா? மறுபடியும் வாசத. பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக. யார் நீதிமான்? இயேசு கிறிஸ்து மகிமையின் கர்த்தர் அவர். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்பான தேவஜனமே, எந்த இடத்துல நீங்க போனாலும் கர்த்தர் எனக்கு ஒரு வீடு யாருடையது? கர்த்தருடைய அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் என்னை மகிமையா வைத்திருக்கிறார், எங்களுக்கு எந்த சத்துருமே கிடையாது. பாவியின் ஆஸ்தி நீதிமாக வைக்கப்படும்.
யோபுவும் இதை சொல்லுவார். யோபு 27ஆம் அதிகாரத்துல 16-17 வசனம் வாசிப்பாங்களா? யோபு 27ஆம் அதிகாரம் 16-17. அவன் புழுதியைப் போல வாசி அதான். அவன் புழுதியைப் போல பணத்தை குவித்துக் கொண்டாலும் மண்ணை போல வஸ்திரங்களை சவதரித்துக் கொண்டாலும் அவன் சவதரித்ததை நீதிமான் உடுத்திக்கொண்டு குற்றமில்லாதவன் பணத்தை பகிர்ந்து கொள்ளுவான். அவன் பணத்தை இவன் ஷேர் பண்ணிக்குவானா? அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். ஐயோ, அது அவன் பணமாச்சே, அது கர்த்தர் எடுத்து கொடுக்குறாருயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா தெளிவா இருங்க, எல்லா இடத்துலையுமே தெளிவா இருங்க. தேவன் நம்மை உன் உள்ளங்கால் மிதிக்கிற எவ்விடத்தையும் நான் உனக்கு தந்தேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்படி கர்த்தர் இந்த உள்ளங்கால் மிதிக்கிற அந்த மகிமையை கர்த்தர் எப்படி பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, அது ஒரு மாபெரும் மகிமை. அது ஜெய ஜீவியம். அது 4வது டைமென்ஷன்ல, 4th டைமென்ஷன்ல வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இந்த 4th டைமென்ஷன்ல வாழ்வது என்பது 4 திசைகளையும் மேற்கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்பதை நாம் பார்த்தோம். இந்த கால் என்பது இந்த மண்ணோடு கூட அடிமைப்பட்டு இல்லாமல், இந்த மண்ணினுடைய அடிமைத்தனத்தோடு இல்லாமல், இந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டிருக்கிறபடினாலே இந்த உள்ளங்கால்கள் பறந்து போகும். இந்த உள்ளங்கால் அப்படியே மேலே போய் இயேசு ராஜா மகிமை அடைந்து அவர் ஒலிவ மலை மேலே போய் நின்னப்ப அந்த கால் அப்படியே மேலே போச்சு. அந்த கால் கிராவிடேஷன், இந்த கால் இந்த மண்ணோட இணைந்திருக்க முடியவில்லை. இந்த காலை, மகிமையின் கர்த்தருடைய காலை இந்த மண் அடிமைப்படுத்த முடியவில்லை. அந்த கால் அப்படியே மகிமை அடைந்தது. அப்படியே மகிமையின் கர்த்தர் மகிமைக்குள்ளே பிரவேசித்தார். ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் தான் இந்த மகிமையின் கர்த்தருடைய இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு சுதந்திரமாக இன்னைக்கு கொடுக்கிறார். உன் உள்ளங்கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் நான் உனக்கு தந்தேன். யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்லுவார். யோர்தானுக்கு முன்னாடி இருக்கும்போது ஆண்டவர் யோசுவாவோடு பேசுவார். யோசுவா, உன் கால் என்ன நிலைமை மிதிக்குதோ அதை உனக்கு கொடுத்துட்டேன் யோசுவா. இப்போ நான் பார்க்குறேன், உனக்குள்ள மகிமையின் கர்த்தரை நான் பார்க்கிறேன். ஏன்னா எல்லாம் என் கர்த்தருடையது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லோரும். ஆமேன் சொல்லுங்க. அதனால உங்கள் அன்பாய் சொல்லு, யாரெல்லாம் வீடுலாம் கட்டலையோ, இடம்லாம் இல்லையோ, அதையெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்னா, இந்த உடன்படிக்கையின் வார்த்தைக்கு உட்பட்டிருக்கிற உங்கள் தோல் மேலே நல்ல ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை கொடுத்து, ஆடம்பரத்துக்கு என்றைக்குமே கர்த்தர் விரோதி, கர்த்தர் எதிர்த்து நிற்பார். ஆசீர்வாதத்தை பெருகச் செய்கிற கர்த்தர் நம் கர்த்தர். ஆமென் சொல்லாமா? ஒரு ஆசீர்வாதமும் தடைபடாதபடிக்கு நம்முடைய வீட்டில் சகலவிதமான வஸ்துக்களை நிரப்பி நம்மை நடத்துகிற தேவன். ஆக உன் கால் மிதிக்கிற அந்த இடம் என்று சொல்லுவது மகிமை அடைந்த அனுபவத்தை காண்பிக்கிறது. நீங்க எந்த இடத்துல போய் நின்னாலும் அங்கே உங்களுக்கு சத்துரு இல்லாமல் கர்த்தர் சொல்றார். யோசுவா கிட்ட வாசிப்பாங்களாம். யோசுவா 1வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்பாங்களாம். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். அல்லேலூயா. உன் காலடி எங்கெல்லாம் நீ காலடி மிதிக்கிறியோ, எந்த காரியத்துக்காக நீ போறையோ அந்த காரியத்தை உனக்கு கொடுத்து விட்டேன். எத்தனை சந்தோஷமா இருக்கிறது. அது மகிமையை காண்பிக்கிறது. அப்போ கர்த்தர் சொல்றாரு, வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத் நதி என பெரிய நதி மட்டும் உள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும். எல்லையை மறுபடியும் நிர்ணயிக்கிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்ததை போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே சாத்ரக், மேஷக், ஆபேத்நேகோ, அனனியா, அஷரியா, மிஷாவேல் என்பவர்கள் அங்கே நீ நிறுத்தின பொற்சிலையை நான் வணங்குவது இல்லை. நல்லா கவனிக்கணும். இதை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். கவனிங்க. நீ நிறுத்த நேபுகாத் நேச்சாரே, நீர் தூரா என்கின்ற இந்த சமபூமியில நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்குவது இல்லை. நல்லா கவனிக்கணும். என் தேவன் எரிகிற இந்த அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உனக்கும் தப்புவிக்க வல்லவர். கர்த்தர் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பது வல்லமையில நாங்கள் நிக்கல. நாங்கள் நிற்பது, நிர்மூலமாகாதிருப்பது என் கர்த்தருடைய மகிமை. நல்லா கவனிக்கணும். அப்படியே தப்புவியாமற் போனாலும் எங்கள் சரீரத்தை நாங்கள் இடித்து போடுகிறோம், பிரதிஷ்டை செய்கிறோம்.
எங்கள் சரீரம் என் கர்த்தருக்கு சொந்தமானது. இதுதான் மகிமையின் கர்த்தரை தங்கள் இருதயத்தில் தரிசித்திருக்கிற அனுபவம். இஸ்ரவேல் ஜனங்களோடு வார்த்தையின் உடன்படிக்கை செய்து மகிமையின் கர்த்தரை தங்கள் இருதயத்தில் தரிசிக்கும்படியாய் கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். ஆக 4வது பரிமாணத்தில் இவர்கள் வாழ்ந்தபடினாலே அவரை தூக்கி அக்கினி சூளையில போட்டதும் அந்த கால் உலாவினது. ஆமென் சொல்லாமா? அதுதான் அந்த கால் உலாவுவது என்பதுதான் 5வது பரிமாணம். இவர்கள் நேபுகாத் நேச்சாருக்கு கொடுத்த அந்த கட்டளை என்பது 4வது பரிமாணம். ஏனென்றால் ஒவ்வொரு பொருட்களும் 3 பரிமாணத்தில் இயங்குகிறது. 4வது பரிமாணம் என்பது வேத வசனத்தில் இயங்குவது. 5வது பரிமாணம் என்பது சூப்பர் நேச்சுரல். நம்முடைய கால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை மேற்கொண்டதாய் மகிமை அடைந்ததாய் நிற்கும். அங்கே நேபுகாத் நேச்சர் பார்க்கும்போது அந்த அக்னி சூளையை பார்க்கும்போது 3 பேரை அல்லவா நாம் அக்னி சூளை போட்டோம். ஆம் ராஜாவே, ஆனால் 4 பேர் விடுதலையாய் உலாவுவதை அவருடைய கால்கள் உலாவுகிறது. அல்லேலூயா. உன் கால் என்பது ஏன் உன் கால்? அது இப்ப சாபம் அல்ல, அது மகிமை. ஆமென் சொல்லாமா? அது மகிமை அடைந்திருக்கிறது. ஆக உன் கால் மகிமையாய் உலாவுகிறது. ஆபிரகாமே, நீ எழுந்து தேசத்தில் நடந்து திரி. ஆபிரகாமே, நீ தேசத்திலிருந்து நடந்து திரி. உன் கால் படுற இடத்துல உனக்கு கொடுத்தேன். ஏன்? ஆபிரகாமுக்குள்ள மகிமையின் கர்த்தர் தரிசனமா இருந்தார். அதான் நடந்து திரி என்றால். நடந்து திரி. உன் கால் எங்க போய் நிற்குதோ, உன் கால் மகிமையின் கால். அப்போ என் கர்த்தர் வல்லமை உடையவர், என் கர்த்தருடைய மகிமையில தான் நான் வாழ்கிறேன் என்பது 4வது பரிமாணம். இந்த வேத வசனத்தின் வெளிச்சத்தில் வாழ்வது 4வது பரிமாணம். 5வது பரிமாணம், மகிமையை நீ தரிசிப்பாய், மகிமையை நீ அடைவாய். நீ மகிமை, உன் கால் மகிமை அடையும். உன் கால் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த பூமி உன்னை தடை செய்ய முடியாது. ஆமென். இந்த பூமி உன்னை தடை செய்ய முடியாது. இந்த கால் பறந்து போகும்போது இதை பிடிக்க முடியாது. உன் உள்ளங்கால் ஜெயம் எடுத்திருக்கிறது. உன் உள்ளங்கால் மகிமை அடைந்திருக்கிறது. வாசிங்க, தானியேலின் புத்தகத்தில் இந்த சம்பவத்தை மாத்திரம் வாசிங்க, இது ரொம்ப முக்கியமானது. எடுத்து வாசிங்க போல. தானியேல் 3வது அதிகாரத்தில் 16 வாசி பார்க்கலாம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம். ஏனென்றால் இவன் மகாபாபிலோன், இவன் பூமிக்குரியவன், இவன் மண்ணு, இவன் சபிக்கப்பட்டவன், இவன் மண்ணுக்குரியவன். இவன் நீ உயிரோடு இருக்கும் நல்லா மண்ணை தின்பாய். ஆமெனா? நீ உயிரோடு இருக்கும் நல்லா மண்ணை தின்பாய், நீ உன் வயிற்றில் ஊர்ந்து போவாய் என்பதுதான் இந்த நேபுகாத் நேச்சார் இந்த இடத்துல. அப்போ இவர் சொல்றாரு, உங்களுக்கு உத்தரவு சொல்றது எனக்கு அவசியம் இல்லை. ஏதேன் தோட்டத்தில் இதான் நடந்துச்சு. ஆனால் இவள் உத்தரவு சொல்லிவிட்டால் இந்த சர்பம் கேட்டுச்சு, சகல விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா? உனக்கு உத்தரவு சொல்றதுக்கு எங்களுக்கு அவசியம் இல்லை என்பதுதான் உடன்படிக்கையில மகிமை அடைந்திருப்பது. உடன்படிக்கையில மகிமை அடைந்திருப்பது. நாங்கள் ஆராதிக்கிற கரங்களை வைத்து ஆமென் சொல்லாமா? அவர் துதிக்கு பாத்திரரா இருக்கிறவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. துதிகளிலே பயப்படத்தக்கவர் எங்கள் யெகோவா தேவன். நாங்கள் அவரை ஆராதிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உடையவர். ஆமென். அந்த வல்லமை தான் இன்றைக்கு மகிமையாய் நமக்குள் பிரவேசித்திருக்கிறது. அந்த வல்லமை தான் நமக்குள்ளே பிரவேசித்திருக்கிறது. அங்கே சொல்லுகிறார்கள், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் தப்பு எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். எவ்வளவு பெரிய முடியுமா? இன்னைக்கு உன் கண் முன்னாடி இருக்கிற அந்த பிரச்சனையை இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்தணும். அந்த பவர் இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கிறாரு. எந்த பிரச்சனை எல்லாம் என் ஆண்டவருக்கு முன்னாடி ஒன்றும் இல்லையா? எனக்கு முன்னாடி என் ஆண்டவர் இருக்கிற, என் கர்த்தருடைய மகிமை எங்களுக்குள்ளே இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம். அவருடைய மகிமை எங்களுக்கு உள்ளே இருக்கிறது. அவர் எங்கள் தரித்திருக்கிறோம், எங்கள் இருதயத்தில் அவர் தரித்திருக்கிறோம். அவர் எங்களை விடுவிப்பார். இந்த பிரச்சனையில் எனக்கு பிரச்சனையே கிடையாது. நாங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, இந்த உடன்படிக்கைக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல, இந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள்.
அடுத்தது, விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்கள் பயமே இல்லை. கையை வைத்து சொல்லாமா, உங்களை குறித்த பயமும் நடுக்கமும் கெடியும் மற்றவர்களுக்கு உண்டாக உங்களுக்கு இருக்காது. உங்களை குறித்த பயமும் கெடியும் உங்களை பார்த்து எல்லாம் பயப்படும். சிங்கம், புலி, நாய், கரடி, நாயெல்லாம் உங்களை துரத்தின்னு வருது, பயம் இல்லை. அந்த தெருவில் போனால் ஐயோ நாய் இருக்கு, உங்களை கண்டதன் நாய் வாயை கட்டுருவார் ஆண்டவர். ஆமென் சொல்லாமா? பயப்படாதீங்கயா, எதை குறித்தும் பயப்படாதீங்க. உங்களுக்குள்ள மகிமையின் கர்த்தர் மகிமையாய் வீற்றிருக்கிறார். அப்ப விடுவியாமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்று ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்று சொல்லி 4வது பரிமாற்ற வசனத்துல வாழ்ந்தார்கள், உடன்படிக்கையில வாழ்ந்தார்கள். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க உடன்படிக்கையில் இருக்கிறாங்களா? நம்முடைய பிள்ளை உலகத்தோடு ஒத்து போயிருக்குதா, இல்லை வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியத்தில் இருக்கிறாங்களா பிள்ளைங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க அன்பானவர்களே. பிள்ளைங்களை கவனமாக வசனத்தில் வளங்க. அந்த பிள்ளைங்கள மொபைல் ஃபோன் இன்னைக்கு அல்லது ஊர் சுற்றுற பொல்லதா காரியங்கள் இருந்துச்சுன்னா அழுங்க, அலறுங்க. அந்த பிள்ளைகளை மகிமையாக நடத்துங்க. அப்போது அவர்கள் உலாவுவதை இந்த நேபுகாத்நேச்சர் பார்ப்பதை வாசிக்கலாம். 24. அப்போது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்னி சூழிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதிநிதியாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னி நடுவில் உலாவுகிறதை. ஆமென். அவங்க கால் உலாவுகிறது என்பது 5வது பரிமாணம். அது மகிமையின் பரிமாணம். உன் உள்ளங்கால் மிதிக்கும் எவ்விடத்தை நான் உனக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். அது கானான், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் உன் உள்ளங்கால் இருக்கிறது. இது மகிமை அடைந்திருக்கிறது. இந்த மண்ணை ஜெயித்திருக்கிறது. ஆமென் சொல்லாமா? இந்த மண்ணை ஜெயித்து தேவனுடைய உடன்படிக்கைக்கு உட்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தின் பிரமாணத்தை எதிர்த்திருக்கிறது. இந்த பாரம்பரியத்தை எதிர்த்து ஜெயம் எடுத்திருக்கிறது. அங்கே உலாவுவதை இவன் கண்டான். இதுதான் மகிமை அடைந்த அனுபவம். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய். எனது விடுதலை, கரங்களை சொல்லாமா? இந்த மாம்ச சரீரத்திலிருந்து விடுதலை, இந்த சிறையிருப்பு, இந்த மாம்ச சிறையிருப்பிலிருந்து விடுதலை. நாம் மகிமை அடைந்தவராய் பிதாவாகிய தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற அனுபவம் தான் விடுதலை. விடுதலையாய் உலாவுகிறாங்களே, இவர்களுக்குள்ள மகிமை இருக்கிறது. வார்த்தையின் உடன்படிக்கை இவர்களுக்கு இருக்கிறது. வார்த்தையின் உடன்படிக்கையின் நோக்கமே, பிரதானமே, பூரணமே மகிமையின் கர்த்தரை தரிசிப்பது. ஆக உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. எந்த சேதமும் இல்லாமல் நாம் மகிமை அடைய போகிறோம். அன்பான தேவஜனமே, ஆமென் சொல்லாமா? வாசிக்கத, ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பா இருக்குது. 4ஆம் ஆள் தான் இந்த சாத்ரக், மேஷக், ஆபேத் நேகோ தரித்து கொண்டவர்கள். ஒருவருக்கு பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள், தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்போ இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தங்கள் இருதயத்தில் இந்த 4ஆம் ஆள், இந்த 4ஆம் ஆள், அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே எனக்காக அடிக்கப்பட்டவர் என்கின்ற நுகத்துக்கு உட்பட்டவர்களாய், அவருடைய நுகம் மெதுவாயும் லகுவாயும் இருக்கிறது என்பதை அவர்கள் சுமந்து கொண்டவர்களாய் அவர் இருந்தபடினாலே அவர் அவர்களை உலாவச் செய்தார். 5வது பரிமாணம், ஆகாயம், நிலம், நீர், காற்று, நெருப்பு என்கின்ற பஞ்சபூதங்களை மேற்கொண்டவர்களாக, ஜெயங்கொண்டவர்களாக, அவர்கள் மகிமை அடைந்தவர்களாக அவர்கள் தேவனை தரிசிக்கிற அனுபவம் தான் இந்த விடுதலை, இந்த மகிமை. இதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். கடைசியாக வாசித்து முடிக்கலாம். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மண்ணானுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம். இந்த மண்ணானுடைய சாயலை அணிந்து கொள்வது போல என்பது அவருடைய பிரமாணத்துக்கு உட்பட்டு மகிமையின் கர்த்தரை அணிந்திருக்கிற தம்முடைய இருதயத்தை தரித்திருக்கிற 4வது பரிமாணத்தை தான் இங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். மண்ணானுடைய சாயலை இப்போ நாம் அணிந்திருக்கிறோம், வானவருடைய சாயலை அணிந்து கொள்ளுவோம் என்பது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஆவியாயிருக்கிற தேவனுடைய பிரமாணங்களை நாம் சுமப்பது தான் மண்ணானவருடைய சாயலை அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம் என்பதுதான். உன் உள்ளங்கால் அந்த சியோன் எருசலேமில் நிற்கும். ஆமென் சொல்லாமா?
அந்த சியோன் எருசலேமில் உன் உள்ளங்கால் நின்று பிதாவாகிய தேவனை மகிமையாய் முகமுகமாய் காணும். 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தை திருப்பி கொண்டு இந்த வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். தேவன் நமக்கு கொடுக்கிற மாபெரும் வாக்குத்தத்தம். வாசிக்க பார்க்கலாம். 48 வாசிங்க. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். அவர் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்பி சமுத்திரத்து மச்சங்கள் ஆகாயத்த பறவைகள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்வாராக என்பதை அந்த சாயலை மனிதன் இழந்து விட்டான். அந்த உடன்படிக்கைக்கு உட்படவில்லை. ஆனால் ஆபிரகாம் அந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டார். மண்ணோட சாயலை அணிந்திருக்கிறோம் என்பது ஏதோ விழுந்து போன அந்த அனுபவத்தை அங்கே அப்போஸ்தலர் பவுல் சொல்லவில்லை. 4வது பரிமாணமாக ஏதேனில இழந்து போன அந்த மகிமையை அவருடைய பிரமாணத்துக்கு உட்படுகிற அனுபவம் தான் இந்த மண் மகிமை அடையும். வானவருடைய சாயல் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையில அவருடைய கால்கள் மறுபடியும் வந்து நிற்க போகிறது. இது ரொம்ப பெரிய பிரசங்கம், நமக்கு நேரம் இல்லை. மறுபடியும் ஏசப்பாவுடைய கால் வந்து எங்க நிற்க போகுது? ஒலிவ மலை மேலே வந்து நின்னதும் ஒலிவ மலை 2 பிளக்கும். ஆமேன் சொல்லாமா? அந்த காலுக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்கிறது. சத்துருவின் தலையை நசுக்கிற பாதம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். அல்லேலூயா. இந்த மண்ணானவனை, மண்ணை தின்பவனை, மண்ணை தின்றவன் அவன் பெருவயிற்று சோம்பேறி. அவன் தலையை நசுக்கிட்டு இந்த கால் மகிமை அடையும். சமாதானத்தின் தேவன் உங்க காலை கிராவிடேஷன் ஃபோர்ஸை விட்டு ஜெயங்கொண்டு அப்படியே பறந்து மேலே போகும். வானவருடைய சாயலை நாம் அணிந்து கொள்ளுவோம். பிரியமானவர்களே, கரங்களை ஆமென் சொல்லாமா? சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமை சுதந்தரிப்பதும் இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்துல ஒரு இமை பொழுதுல நாம் எல்லாரும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். கரங்கள் சொல்லாமா? என்ன சொல்றாரு? மறுரூபம் ஆக்குறது தான் இந்த கால். இந்த காலை பிடிச்சி வச்சுங்கிற இந்த மண்ணால ஒண்ணுமே நம்மளை செய்ய முடியாது. ஜெயங்கொண்டவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கு சாவையும் தரித்துக் கொள்ளும். அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கு எதுவாக சாவையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்படுகின்ற வார்த்தை பூரணமாய் நிறைவேறி நாம் இந்த கால் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நின்று அங்கே முகமுகமாய் தேவனை தரிசிக்கும். அதுக்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை சந்தோஷமா இருக்கிறது. தேவன் அதுக்கு தான் இன்னைக்கு நமக்கு ஒரு ஜெய ஜீவியத்தை கொடுத்திருக்கிறார். கவலையே படாதீங்க. எதை குறித்த கவலைப்படுறீங்க? பாவியின் ஆஸ்தியெல்லாம் நமக்கு தேவன் சேர்த்து வச்சு கம்முன்னு அமைதியாக அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போய்கினே இருக்கணும். இன்னொருத்தருடைய நிலத்தை நம்ம போய் அபகரிக்க கூடாது. ஆனால் கர்த்தரை எடுத்து நமக்கு என்ன பண்ணுவார்? ஆளுகை செய்யும்படி கொடுப்பார். அதெல்லாம் ஜெய ஜீவியத்தை காண்பிக்கிறது. ஆமென் சொல்லாமா? எல்லாரும் ஆமென் சொல்லாமா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது. அப்போ தேவன் நமக்கு இந்த கானான் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய், நீ கட்டாத பட்டணம், நீ நிரப்பாத சகலவிதமான வஸ்துக்கள் நிரம்பின வீடு, நீ வெட்டாத கிணறு துறவு, நீ நாட்டாத திராட்சை தோட்டம், எல்லாம் எதுவுமே என்னுடையது இல்லை என்பது தான் மகிமை. ஆமெனா? எதுவுமே நான் சம்பாதிக்கல, எல்லாம் என் கர்த்தருடைய பலன், என் கர்த்தருடைய வல்லமை. எல்லாரும் முழங்கால் படியிட்டு, அன்புள்ள ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கிற எங்கள் பரமதேவனே, உமது பேரன்பு